பல்லவனும் காயத்ரியும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்டை வர வச்சு ஒரு ரூம் எடுத்து கொடுக்க சொல்லி அந்த ரூமுக்கு போய் இங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ரூமுக்கு வந்த இன்ஸ்பெக்டருமே ரிசப்ஷன்ல உங்களோட இந்த ரூம்ல நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ உங்க எல்லா ரூமையும் நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல ரிசப்ஷன்லையுமே சார் தாராளமா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்னு எல்லாருமே அங்க இருக்க ரூம்களை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அங்க ட்ரக்ஸ் பண்ண நிறைய பேர் அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்ட இன்னொரு பக்கம் யோ இந்த ரூமை செக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் அந்த ரூமை நாங்க இன்னும் செக் பண்ணல, யோ கதவை தட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் கான்ஸ்டபிளோ கதவை தட்ட, இரு நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போய் கதவை திறக்க அங்க போலீஸ் இருக்கிறத பார்த்ததும் இங்க பல்லவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சார் என்ன வேணும்? இங்க பாருடா, நீ யாரு, எதுக்காக இங்க ரூம் எடுத்திருக்க? ஆமா உள்ள யாரு இருக்கா? ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, உடனே இங்க பல்லவனும் இல்ல சார் அதெல்லாம் இல்லை, நாங்க குரூப் ஸ்டடிக்காக இங்க ரூமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, என்னது குரூப் ஸ்டடியா? அதோ அந்த பொண்ணு யாரு? என்னடா பட்ட பகல்லையே பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு வந்து கூத்தடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் அங்க காயத்ரி அழ ஆரம்பிக்கிறாங்க. பல்லவனும், காயத்ரி நீ எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்க? நான் பேசிக்கிறேன். சார் சார் எங்களை விட்டுடுங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், படிக்கிறதுக்காக தான் நாங்கள் ரூம் எடுத்து இங்கே வந்திருக்கோம் சார், எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு எங்கள் பல்லவன் கெஞ்சினாலும், என்னது படிக்கிறதுக்காக ரூம் எடுத்திருக்கீங்களா? இப்படிலாம் சொன்னால் நாங்கள் என்ன நம்புறதுக்கு ஏனையனுங்களா? கான்ஸ்டபிள் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல இங்க கான்ஸ்டபிளும் பல்லவனையும் காயத்ரியும் அரெஸ்ட் பண்றாங்க. சார் சார் என்ன வேணா அரெஸ்ட் பண்ணுங்க, காயத்ரி விட்டுடுங்க சார், அவ பொம்பளை பொண்ணு சார், இப்பதான் பொம்பளைன்னு உனக்கு தெரியுதா? ஆமா பார்க்க காலேஜ் படிக்கிற டீசென்டான பொண்ணு மாதிரி இருக்க, இந்த மாதிரி லாட்ஜுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க பல்லவனையும் காயத்ரியையும் அரெஸ்ட் பண்ண சொல்ல இங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வராங்க. சார் சார் என்னோட அண்ணனுக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பல்லவன் நேரா சோழனுக்கு ஃபோன் பண்றாரு. ஹலோ அண்ணன், நான் பல்லவன் பேசுறேன்னு, இங்க பக்கத்துல இருக்க ஒரு லாட்ஜில் என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல இதை கேட்டதும் சோழனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி, டேய் என்னடா சொல்ற, பசங்களோட போயிருந்தியா? அண்ணே அது வந்து எது வந்தாலும் நான் நேரில் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமானே அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு பல்லவன் ஃபோன் பண்ணி பேச, சரி சரி நான் வரேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் எங்கள் சோழன் நேராக அங்கே அந்த லாட்ஜுக்குமே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் சோழன் அங்கே லாட்ஜாண்ட வர இங்க பல்லவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்த்ததும் இங்க சோழனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. சார் சார் என் தம்பி தான் சார், விட்டுடுங்க சார், அவன் ஏதோ இங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கான் சார், விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேச, என்னது தம்பியா? தம்பினா விட்டுட்டு போயிட முடியுமா? ஒரு பொண்ணு கூட இங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ரூம் எடுத்து தங்கியிருக்கான், இதுதான் உன் தம்பியை நீங்க வளர்த்துருக்க லட்சணமா? தள்ளு தள்ளு, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சோழன் கிட்ட சொல்ல சோழனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. டேய் என்னடா இன்ஸ்பெக்டர் எது பேசுறாரு? ஆமா எந்த பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க இங்க பல்லவன் அங்க காயத்ரியை கை நீட்டி காட்ட காயத்ரியை பார்த்ததும் பல்லவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஆகுறாரு. டேய் இது அந்த பொண்ணு தானே, இந்த பொண்ணு எப்படிரா நீ எப்படிரா பேசுன? அண்ணே அதெல்லாம் ஆயிடுச்சுண்ணே, நான் அப்புறமா சொல்கிறேன்னு, கொஞ்சம் எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னை காப்பாத்துனே, பாவனே அந்த பொண்ணும் இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கண்ணே, வெளியே போனால் கண்டிப்பாக பேரே கெட்டு போயிடுண்ணே, தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இங்கே சோழன் கிட்ட காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே சோழனும் இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சினாலும் கண்டிப்பாக விட மாட்டோம், இது பெரிய கேஸ், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பல்லவனையும் காயத்ரியும் அரெஸ்ட் பண்ணி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பல்லவனோட காலேஜ்ல இருந்து சேரனுக்கு ஃபோன் பண்ணி, உங்க தம்பி வர வர சரியா காலேஜுக்கு வர்றதும் கிடையாது, செமஸ்டர் எக்ஸாம் அட்டன் பண்றதும் கிடையாது, நீங்க என்னதான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல இதை கேட்டதும் சேரனும், சரிங்க சார்
நான் எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு உடனே இங்க சேரன் சோழனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் சோழா எங்கடா இருக்க? இந்த பல்லவன் காலேஜுக்கு போகவே இல்லையா? இப்பதான் அவங்க காலேஜ்ல இருந்து பிரின்சிபல் ஃபோன் பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னடா அவன் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ மாடல் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட 2000 ரூபாய் பணம் வாங்கினான். இப்போ என்னடானா பிரின்சிபல் கால் பண்ணி பல்லவன் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஆமா பல்லவனை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்க உடனே சோழன் இருந்துகிட்டு அங்க லாட்ஜில் பல்லவனையும் காயத்ரியும் அரெஸ்ட் பண்ண விஷயத்த சேரன் கிட்ட சொல்ல, என்னடா சொல்ற? ஆமாண்ணே கொஞ்சம் சீக்கிரமா பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வைக்க இங்க சேரன் வேக வேகமா அங்க ஸ்டேஷனுக்கு போறாரு. இந்த விஷயத்த நிலா கிட்டையும் சொல்ல நிலா பாண்டின்னு எல்லாருமே கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க உக்காந்துகிட்டு இருந்த காயத்ரியை பார்த்ததும் அங்க இருந்த சோழன் அதிர்ச்சியோட நின்னுகிட்டு இருக்க. சேரன் வந்ததும், என்னடா இது, இந்த பொண்ணு கூடயே அவன் பழகியிருக்கான்? ஆமாண்ணே. ஏன் எதுக்குன்னு கேட்டா கூட நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் சொல்றேன்னு சொல்றான். முதல்ல இப்போதைக்கு நாம பல்லவனுக்காக பேசி பல்லவனை எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழன் சொல்ல, நிலாவோ இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கெஞ்ச, இங்க பாருமா, நாங்க விசாரணைக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம். அந்த லாட்ஜில் இருக்க நிறைய பசங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களையும் நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் சார் பல்லவன் அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். ஏமா அந்த மாதிரி இல்லைன்னா எதுக்காகமா ஒரு பொண்ணு கூட ரூம் எடுத்து தங்கணும்? அப்படியெல்லாம் சாதாரணமா விட்டுட முடியாது. அப்படி போய் ஓரமா நில்லுங்க. கான்ஸ்டபிள், ஆமா அந்த காயத்ரி பொண்ணு இருக்கே, அவங்க வீட்டு சைட்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? அவங்க சொந்தக்காரவங்களுக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ யாருக்காவது ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்க கான்ஸ்டபிளுமே அந்த காயத்ரி கிட்ட தன்னோட அண்ணன் இங்க சென்னையில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்த அந்த ராகவோட நம்பரை இங்க காயத்ரி கொடுக்க, கான்ஸ்டபிளுமே இந்த மாதிரி உங்க தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் சொன்னதை கேட்டதும் அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துல ராகவுமே கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு வராரு. ராகவ் ஸ்டேஷனுக்குள்ள வர்றத பார்த்ததும் இங்க நிலா சோழன் கிட்ட வேக வேகமா வந்து, சோழன் அங்க பாருங்க, ராகவ் தானே அது, இவன் எதுக்காக இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட நிலா கேட்க, தெரியலையே எதுக்காக இவன் இங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்தோட இருக்க, வந்த ராகவோ வேக வேகமா வந்து அங்க உக்காந்துகிட்டு இருந்த காயத்ரிய ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. ஏன் உனக்கு ஒழுங்கா வீட்ல இருக்க தெரியாதா? இல்ல காலேஜுக்கு தான் போயிட்டு வர தெரியாதா? வெக்கமே இல்லாம எவனோ ஒருத்தன் கூட ரூம் எடுத்து தங்கியிருக்க. சி கேவலமா இருக்கு. உன் அப்பாவும் அம்மாவும் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராகவ் காயத்ரி பிடிச்சிக்கிட்டு பயங்கர கோபத்தோட பேச, உடனே காயத்ரி இருந்துகிட்டு, இல்லைன்னு நான் பேசலாம் அப்படின்னு தானே போனேன். ஏன் உனக்கு பேசுறதுக்கு வேற இடமே கிடையாதா? ஆமா எந்த பையன் கூட நீ போய் அந்த ரூம்ல தங்குன எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகவ் கேட்க, உடனே அங்க பக்கத்துல இருந்த பல்லவனை கை நீட்டி காட்ட, பல்லவன் பக்கத்துல இருந்த நிலா சோழன் சேரன்னு எல்லாரையும் இங்க ராகவன் பார்க்க அப்படியே இன்னும் கோபம் அதிகமாகுது. இவன் கூடலாம் நீ எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க? உன்னை உங்க அப்பாவும் அம்மாவும் இங்க படிக்க தான் அனுப்பியிருந்தாங்க. ஆனா நீ இப்படி ஊரை சுத்துறதுக்காகவும் இவன் கூட பழகிறதுக்காகவும் தான் நீ இருந்திருக்கியா? ஃப்ரெண்ட்ஸோட இங்க இருக்கன்னு சொல்ல வச்சு தானே நானும் சரி நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை இங்க வர வச்சு படிக்க வச்சுட்டு இருந்தா, நீ என்னடானா இந்த கேவலமான இந்த குடும்பத்து கூட சேர்ந்துக்கிட்டு இவன் கூட நீ ரூம் எடுத்து தங்கியிருக்க. சே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகவன் பேசிக்கிட்டு இருக்க. உடனே சோழன் இருந்துக்கிட்டு, டேய் என்னடா நேத்து அடி வாங்கினது உனக்கு பத்தலையா? நீ திட்டுறனா உன் தங்கச்சியை மட்டும் திட்டு, கேவலம் அது இது நீ ஏன் குடும்பத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராகவனை சோழன் பயங்கர கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ராகவன் இருந்துகிட்டு, ஆமாண்டா அப்படி தாண்டா பேசுவேன். என்ன என் தங்கச்சி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் உன் தம்பி அப்படியே காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ரூம் போட்டு அதுக்கப்புறம் காரியத்தை முடிச்சுட்டு அப்படியே பணக்கார வீட்டு மாப்பிள்ளை ஆயிடலான்னு உன் தம்பி பிளான் பண்ணிட்டானா? குடும்பத்தோட சேர்ந்து தானே உன் தம்பியை என் தங்கச்சியை மயக்க வச்சிருக்கீங்க. இப்படி பண்றதுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராகவ் பேச, வந்த கோவத்துக்கு இங்க சோழன் அங்க இருந்த ராகவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த பல்லவன் பொறுமையா அங்க காயத்ரி கிட்ட வந்து, என்ன காயத்ரி இது உன் அண்ணனா? என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன்னு சொன்னேன். ஆனா இப்ப எப்படி உங்க அண்ணன் சென்னையில இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்க அப்பா அம்மா தான் ஊர்ல இருக்காங்கன்னு சொன்னேன். எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பல்லவன் காயத்ரி கிட்ட பொறுமையா கேட்க, இங்க காயத்ரியோ
இவன் என் அண்ணன் தான், ஆனா என் கூட பிறந்தவன் கிடையாது, என்னோட பெரியம்மா பையன். இவனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது, எனக்கும் இவனுக்கும் ஒத்தே வராது. அதனாலதான் இவன் இங்க இருக்க விஷயத்த உன்கிட்ட நான் சொல்லவே இல்லை. இப்போ என் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் இவனை அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. இவன் சரியான சாடிஸ்ட், இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காயத்ரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே ராகவன் அங்க காயத்ரியை பார்த்து, ஏண்டி இங்க வந்ததும் இல்லாம அவன் கூட மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கியா? இன்ஸ்பெக்டர், என் தங்கச்சி காயத்ரி மேல எந்த தப்பும் கிடையாது. இவன் தான் சார் ஏதேதோ சொல்லி என் தங்கச்சியை மயக்கி ரூம் எடுத்து தங்க கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்கான். என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்லை சார், என் தங்கச்சியை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்க, இன்ஸ்பெக்டருமே அங்க காயத்ரியை விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க நிலாவோ, சார் என்ன சார் அந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டீங்கல்ல, ஏன் தம்பி மேலேயும் எந்த தப்பும் இல்லை சார், நீங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலா சொல்ல, அங்க இருந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அவனை முதல்ல முழுசா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்க பல்லவனை செக் பண்ணதுல பல்லவன் எந்த ஒரு ட்ரக்ஸுமே எடுக்கல அப்படிங்கிற விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்து, சரி உங்க தம்பி எந்த ஒரு ட்ரக்ஸும் எடுக்கலன்னு இப்பதான் எங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. உங்க தம்பிய நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இனிமேலாவது ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிச்சுட்டு அதுக்கப்புறமா காதல் கல்யாணம்னு போக சொல்லுங்க. பிஞ்சிலேயே பழுத்துடுதுங்க இந்த வயசுல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள கோபத்தோட இருந்த சேரனும் அங்க பல்லவனோட சட்டையை பிடிச்சி ஓங்கி கன்னத்திலே பலார் பலார்னு அற கொடுக்குறாரு. ஏண்டா இப்படி பண்ண? உன்னை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்க 3 பேருமே படிக்காம வேலைக்கு போய் உனக்காக காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினா இப்படி கேவலம் அந்த பொண்ணு கூட ரூம் எடுத்து தங்கியிருக்க, இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்து எங்களை அவமானப்படுத்திட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் பல்லவனை ஓங்கி அற கொடுக்க, நிலாவோ அண்ணன் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு, முதல்ல நாம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரன் கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி அங்க இருந்த பல்லவனையும் அழைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க.